ரூ. 200 மக்கள் படும் பாடும். எலெக்ஷன் நெருங்கிடுச்சு சார். 2026 எலெக்ஷன் விஜயா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா? மிகப்பெரிய விஷயம் அது. வேலை இல்லாமல் அன்றாடம் தின்றாடும் மனிதர்களிடையே நானும் ஒருவன். வேலைக்கு போனால் 9 to 6 வரைக்கும் 300 கிடைக்கும். வயது 60 ஆகிவிட்டது. இதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாது. இன்று 2 நாளாக வேலை இல்லை. ரோட்டில் நின்றுட்டு இருந்தால் வாங்க 200 பணம் தராங்க, ஆட்டோவில் ஏறுங்க. நான் என்னன்னா எடப்பாடி வர்றார் கரூர். சரி சும்மா இருக்கோம், கையில் செலவு காசு இல்லைன்னு 200 காசுக்காக ஆட்டோவில் ஏறினேன் சார். ஏறினது ராயனூர் கரூர் ஆட்சிக்கிட்ட சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி அதே இடத்துல நிப்பாட்டினாலும் அப்புறம் 4 டிக்கெட்டு ஏறினு திருப்பி சுற்றி 20 டிக்கெட்டு வேணுமா ஆட்டோவுக்கு. கொண்டு போய் எங்கேயோ நிப்பாட்டினானும் செல்லாண்டி பாளையம்லாம் போய் சுற்றி வழியும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்புறம் போய் மீட்டிங் பார்த்தா மீட்டிங் வரல. லைவ் ரிலேயும் போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோ 3 நிமிஷம் போட்டிருக்கேன், எடப்பாடி வருகைன்னு சொல்லிவிட்டு. தயவு செஞ்சு பாருங்கள். இந்த 200 போட்டு இந்த 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு கொத்தனார் வேலை, சித்தாத வேலை, பெயிண்ட் வேலைக்கு போனவங்க எல்லாம் நிப்பாட்டி ஆட்டோவில் ஏற்றிட்டாலும் எல்லோரையும். இப்படி தான் டிஎம்கே கூட்டம் ஏடிஎம்கே கூட்டம் 2 கூட்டமும். 200 காசு தரையா 1 மணி நேரம் ஆட்டோவில் வந்துட்டு வாயாடினா எவன் போக மாட்டான். 4 முழுக்க வேலை செஞ்சால் 400 ரூபா. ஆனால் 2 மணி நேரத்துக்கு 200 சும்மா ஆட்டோவில் வந்துட்டு போனான் எவன் போக மாட்டான். இந்த மாதிரி கூட்டம் சேர்த்து மக்களை ஏமாற்றும் சமுதாய அரசியல்வாதிகள் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், காசே கொடுக்காமல் விஜய்க்கு கூட்டம் வருது. இந்த மாதிரி புது ஆளுங்களை அரசியலுக்கு வர சொல்லுங்களேன். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதாவது உதிக்கட்டும். அவன் வாழ்க்கையில் பல ஏதோ கெட்ட காரியங்களை செய்திருக்கலாம், அதெல்லாம் பரிசு பண்ண முடியாது. அப்படி பார்த்தா ஒருத்தன் கூட யோக்கியம் கிடையாது. எம்ஜிஆர் கலைஞர்லேருந்து யாரையும் யோக்கியன்னு சொல்ல முடியாது. புதுசாக தான் சொந்த காசை மக்களுக்காக செலவு பண்ணுறான் எவனோ அவன் உண்மையான அரசியல்வாதி. நன்றி. இப்போ இந்த 200 படும் பாடு, ஐயோ இன்றைக்கி நான் போயிட்டு வந்து நான் படாத அவஸ்தை. ஜெயலலிதா வந்தப்போ ஒரே ஒரு தடவை போனேன். அன்றைக்கே ஏன்டா போனான்னு போயிட்டு கூட்டம் 4 மணி நேரம் 4 கிலோமீட்டர் தாண்ட வேண்டே உட்காந்துருந்து சும்மா உட்காந்துருந்தா வடிவேல் சொல்கிற மாதிரி அதை விட கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. நன்றி மாணவர்களே, திருந்துங்கள். வாழ்க்கையில் சமுதாயம் வாழ